அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி நம்ம ஃபைலிங் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்துருந்தோம். சரி, ஓகே, இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த வீடியோக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ், ஸோ டவுட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரு குட்டியாக வீடியோ மேக் பண்ணிடலாமே. ஸோ மேக்ஸிமம் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா அது டோட்டலி ஒரு 4 கேட்டகரிஸ்குள்ளே தான் வரும், 3 to 4 கேட்டகரிஸில் தான் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு டவுட் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பார்த்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டுங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், பேக் சைடு வந்து ஸ்கேன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்குங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இன்ஃபர்மேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட கிரேடை வந்து பின்னாடி கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி போடும்போது ஃப்ரண்ட் சீட் மட்டும் பார்த்தா நமக்கு புரியாது, அப்போ பேக் சீட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். சில மார்க் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. அந்த சிஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சீட்லேயே வந்து ஜிபிஏவும் வந்துடும், சிஜிபிஏவும் வந்துடும். அதாவது மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் மார்க்ஸ் அந்த ஃப்ரண்ட் சீட்லேயே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. சரி, ஓகே, இப்போ வந்து நான் தப்பாக அப்லோட் பண்ணிட்டேங்க, என்ன பண்ணுறது? இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்போ 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவங்க ஸ்லாட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட மார்க் ஷீட்ஸு, ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 weeksக்குள்ளே நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டில் காமிக்கும். எப்போ காமிக்கும்? ஜூலை 4ஆம் தேதிக்கு மேலே ஒரு 1 week டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அப்போ அதுவும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் சப்மிட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃபே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களோட ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம எடிட் பண்ணணும். ரோல் நம்பர் இல்லை அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். ஸோ அந்த ஒரு 1 week டைம் கொடுப்பாங்க, அதில் நம்ம திரும்ப ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதனால் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு டைம் அப்லோட் பண்ணிவிட்டு அதையே நினச்சிட்டே இருப்போம், அதை பற்றி நீங்கள் நினச்சி கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதுக்கு ஒரு சின்ன ரிப்ளை. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ராங்காக ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களோட இதுங்க, நான் வந்து ஜெண்டர் வந்து ராங்காக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேர், அந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். சரிங்க, இப்போ ஜெண்டர் வந்து ராங்காக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற சஜஷன் என்ன அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கம்யூனிகேட் டு தட் carrot@tnmbmc.com அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் போட்டுருங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதிக்கு மேலே எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு மெயில் போட்டு வச்சுருங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்போ அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ சேம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு நான் கால்குலேட் பண்ணுறதுல இந்த ப்ராஜெக்ட் மார்க் கால்குலேட் பண்ணலாமா, இன்டர்ன்ஷிப் மார்க் கால்குலேட் பண்ணலாமா, சாஃப்ட் ஸ்கில் மார்க் கால்குலேட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Part 5 அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறேங்க. உங்களுக்கு வந்து இந்த என்சிசி, என்எஸ்எஸ், யோகா, யூத் ரெக்ட்ரஸ் கிளப்பு, இந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கிரெடிட்டே இருக்காது, மார்க்ஸே அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே அலாட் பண்ணாலும் அது உங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காம்படிட்டிவ் ஸ்கில் செட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோட மார்க்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காம்படிட்டிவ் ஸ்கில் செட்டை கால்குலேட் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது கால்குலேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க மார்க்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். சாஃப்ட் ஸ்கில் எல்லாருக்கும் காமனாக இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஸ்கில் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன் மேண்டேட்ரி ஆட் பண்ணியே ஆகணும். Part 1, Part 2, Part 3, Part 4 இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ மேஜர், அலைடு இதெல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மேண்டேட்ரிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த நான் முதல்வன். ஸோ நான் முதல்வன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு அதை ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா அது எல்லாருமே எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, மற்றது எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் வந்து கன்சாலிடேட் பண்ணிடுங்க, அது மேண்டேட்ரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, சார் ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் இருக்குது, தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தெல்லாம் கிடையாது, நான் என்ன பண்ணட்டும்? தயவு செஞ்சு உங்கள் காலேஜ் COE கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, COE செல்க்கு போய் எனக்கு இந்த மாதிரி மார்க் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டுக்கு அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காப்பியாவது வாங்கிட்டு வந்து அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கி அதில் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ ஃபோட்டோ காப்பியும் கிடைக்கல, worst case என்ன பண்ணலாம் அப்படின்னா கேலி மார்க் ஷீட் கேளுங்க. கேலி மார்க் ஷீட் அப்படின்னா காலேஜில் வந்து செமஸ்டர் வைஸ் கேலி மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸாமில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன ஸ்க்ரீன்ஷாட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்ட ஒரு சீல் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணாமல் உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங்கில் என்ரோல் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கீங்க, சார் 3 years டோட்டலாக வந்து 3 எக்ஸாம்ஸ் தான் இருக்குது, நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றவங்கள மாதிரி வந்து எனக்கு 6 செமஸ்டரோ இல்லை 8 செமஸ்டரோ கிடையாது, எனக்கு வந்து 3 எக்ஸாம்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன், எப்படி நான் அப்லோட் பண்ணுறது? சரி, ஓகே, நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் இந்த ஃபஸ்ட் இயரோட மார்க் ஷீட்டே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ரைட்? அந்த ஒரே மார்க்கை 2 டைம் அப்லோட் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் இயரில் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் செகண்ட் இயரில் எழுதிருக்க எக்ஸாமை வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டரில் அப்லோட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வெர்ஸா அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதுதான் சொல்யூஷனாக கொடுத்தாங்க, நீங்களும் அதே பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த CARET.TNMBMCA.com கேட்டுட்டு கூட அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தப்பு பண்ணிட வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பழைய வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பேமெண்ட் இஷ்யூ பே பண்ணிவிட்டு டெபிட் ஆயிடுச்சு, பட் அவங்க சைட்லேருந்து எனக்கு எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்கல. கொஞ்சம் காமனுங்க, சர்வர் வந்து பிஸியாக இருக்கும்போது ஒரே டைமில் மல்டிபிள் பேமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எண்டில் இருந்துட்டு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ சர்வர் எரர் அப்படின்னு சொல்லி காமிக்கும், இல்லை பேமெண்ட் டெபிட்டட் வரும், அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேச்சுரலாக நமக்கு 2 days டைம் கொடுப்பாங்க. 48 hours வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஒரு 1 day டைம் கொடுத்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே வந்து அது ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. ப்ரொசீட் ஆகலை அப்படின்னா 2 பேங்க் கேட்வே கொடுத்துருப்பாங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு 2 கேட்வே கொடுத்துருப்பாங்க. அதில் UPI ID இருக்க மாதிரி, அதாவது அந்த கூகுள் பே இருக்கும் இல்லையா, UPI ID ஸ்கேனர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேட்வே சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஐ திங்க் நம்ம வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிச்சேன். இது இந்தியன் பேங்க்கில் வந்து அந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நெட் பேங்கிங் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த UPI ஆப்ஷன் இருந்துச்சா அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் ரிவர்ட் ஆயிரும். ரைட்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 rupees 5000 rupeesனு சொன்னீங்க, பட் 600 rupees தான் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ பெரிய வேரியன்ஸாக இருக்குது. சரி, ஆக்சுவலி இந்த 600 rupees அப்படிங்கிறது நீங்கள் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரைட்? ஸோ கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த 600 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. 300 ரூபாய் வந்து அந்த SC ST SCA மக்களுக்கு வந்து 300 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன சார் 5000 rupees? அந்த 5000 rupees அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங். கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி அதில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணணும்ல, இந்த கவுன்சிலிங்கில் எனக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் வேணும், இதில் எனக்கு ஏதாவது ஒரு காலேஜஸ் வேணும், என்னோட மார்க் அடிப்படையில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுக்கு தான் 5000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது உங்கள் ஃபீஸ்லேருந்து டியூஷன் ஃபீஸ்லேருந்து வேவர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் வந்து காலேஜை சூஸ் பண்ணலன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிவர்ட் ஆயிரும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த வீடியோவை நான் பின்னாடி போடுறேன். ஓகேங்களா? அதை பற்றி இப்போ ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வேறு நேம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 10th மார்க் ஷீட்டில் ஒரு நேம் இருக்குது. அண்ட் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இது வந்து பெரிய இஷ்யூ தாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்லேயோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. டைம் இருக்குது. ரைட்? ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 days அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணுங்க. ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேவை மையம் போனீங்க அப்படின்னா they will help you out. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த பர்சன்டைல் வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா? ஸோ எனக்கு வந்து 16% வாங்கியிருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? சரி, ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா TNMBMCA.comல
நமக்கு வந்து ஒரு 12 லிங்க்ஸ் சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு MBA கட் ஆஃப் 2023 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மார்க் கட் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க 2023. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப்க்கான காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில காலேஜில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து 16 மார்க் கட் ஆஃப், ஒரு திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து 16 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் வச்சுருந்தாங்க பர்சன்டேஜ் ஓசியில். அப்போ நீங்கள் அந்த காலேஜுக்கு வந்து ஆப்ட் பண்ணலாம். பட் அது கேரண்டியாக கிடைக்குமானா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மேலே காம்படிஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காலேஜ் கிடைக்கும். ஸோ நம்மளோட காலேஜ் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுக்கு கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு தெரியணும்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், ஒரு லிங்க் வந்து அப்பியர் ஆகுதா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அதில் எப்படி நம்மளோட காலேஜ் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷமும் பண்ணணும். இந்த வருஷமும் வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வச்சு நான் பண்ணி காட்டுறேன், ரைட்? ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீப் ஹோல்ட் ஆன் யுவர் பேஷன்ஸ். பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங். ஆல் தி வெரி பெஸ்ட். டோன்ட் வரி. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு கெட் யுவர் ட்ரீம் காலேஜ். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள்.